பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது இந்த 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 பிலீவர்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க கிறிஸ்தவர்களும் சிவில் லாஸும், கிறிஸ்தவர்களும் இந்த லா சிவில்னா இந்த மாதிரி வழக்குகள், கிறிஸ்தவர்களும் இந்த மாதிரி வழக்குகளை பற்றியது. இந்த வழக்குகளை பற்றி என்ன சொல்ல வராரு? ஃபர்ஸ்ட் 9 வசனங்கள் என்ன சொல்ல, 8 வசனங்கள் என்ன சொல்ல வராரு? நான் படிக்கிறேன், ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்திருக்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? விளங்குதா? முதல் 2 வசனங்களை பற்றி பேசும்போது உங்க காங்கிரிகேஷனை பற்றி பேசுறாரு. காங்கிரிகேஷன் மட்டுமல்ல, ஹோல் கிறிஸ்டியன்ஸை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி பேசுறாரு. முழு கிறிஸ்தவர்கள் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சிவில் லாஸ், சிவில் விவகாரம் வருது, குடும்ப பிரச்சனை, ஃபைனான்சியல் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் வருது. இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த மாதிரி விவகாரம் வருது. பவுல் சொல்றாரு, இப்படி ஒரு நிலைமை உங்களுக்குள்ள வரும்போது, ஏன்னா உலகத்துல வாழ்றீங்க, உலகத்துல வழக்கு இல்லாம யாரும் இருக்கவே முடியாது. வழக்கெல்லாம் ஒரு பெரிய பாவமும் கிடையாது. வழக்குகள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், உலகத்தில் இருக்கிறனால என் மேல ஒருத்தர் யாராச்சும் வழக்கு போடல, நான் யாரு மேலாச்சும் என்ன பண்ணலாம், வழக்குகளை போடலாம். வழக்கு போடுறத தப்பல ஒன்றும் சொல்ல, வழக்கு போட்டதுனால அவன் பாவினும் சொல்லப்படல. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் உலகத்தில் எல்லாருக்குமே என்ன செய்யும், அது அமையலாம். பட் ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு சொல்றாரு, அந்த கொரிந்து சபையாருக்கு சொல்றாரு, ஹோல் கிறிஸ்டியன்ஸ்க்கே சொல்றாரு, உங்ககிட்ட ஏதாச்சும் உங்களுடைய காங்கிரிகேஷன்ல உங்க குரூப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் சொன்னா நீங்க உடனே நீங்க என்ன பண்ண வேணாம், எங்க போகாதீங்கன்றார் அவரு. கோர்ட்டுக்கு போயிடாதீங்க, கோர்ட்டுக்கு போயிடாதனால தப்பா அப்படின்னு அப்படிலாம் சொல்லப்படல. கோர்ட்டுக்கே போகாதீங்க, எல்லாம் நீங்களே பார்த்துக்கணும், அது தப்பு. கிரிமினல் லாஸ்னு சில வருது, ஏதோ வேற தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை, ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்கே தான் போய் ஆகணும், கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும், உதவியை நாடி தான் ஆகணும் இல்லவா? ஆனால் எல்லாத்தையுமே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு வராரு. அப்படி எல்லாத்தையுமே போனாங்கன்னா இருக்கிற கோர்ட்டு பார்த்தது இருக்கிற வக்கீலும் பத்த மாட்டாங்க. எத்தமே நம்புறீங்க? சும்மா போய் ஃபைல் பண்ணக்கூடாது. ஃபைல் ஒரு 5 ரூபா பேப்பர் வாங்கி எல்லாம் பெட்டிஷனை போட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் பார்க்குறோம், சிலர்லாம் இதே போல போதும், அவன் மேலே பெட்டிஷன் மேலே பெட்டிஷனை போட்டு இருக்கிறது. ஸோ இது பெட்டர் இல்லை, அது செய்யாதீங்கன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதுன்னா, வழக்கு இருக்குதுன்னா நீங்க எங்க போகாதீங்க, அநீதிக்காரர் இடத்தில் போக துணிவுகிறது என்ன? பரிசுத்தவான் இடத்துல போங்க. இங்கதான் கேள்வி, பரிசுத்தவான யார்? பரிசுத்தவான் யார்? நல்லவர் இருக்கிறான் உலகத்துல? எல்லாம் அயோக்கிய பேலங்க, எல்லாம் மோசமானவங்க, ஒருத்தர் நல்லவங்க கிடையாது. இப்படியே பேசி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி, மணியை வேஸ்ட் பண்ணி, நம்ம பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்காம நம்ம என்ன பண்றோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம். பட் பைபிள் பரிசுத்தவான்கள் இடத்துல போன்னு சொல்லும்போது எங்க போய் தேடுவீங்க பரிசுத்தவான்கள்? ஹலோ, எங்க இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள்? அப்படின்னா நீங்க தான் பரிசுத்தவான்கள், நீங்களே பரிசுத்தவான்கள். கொஞ்சம் நம்பது கஷ்டமா தான் இருக்குது இல்ல? we are all sinners னா ஆமென் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாவிகள்னா அதுக்கு ஆமீன் வரும், அல்லேலூயா வரும், கை கூட தட்டுவாங்க. கரெக்டா சொன்னாரு இன்னைக்கு தான். ஆனா we are all saints, நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள்னா மைண்ட் ஏத்துக்காது. நான் போய் பரிசுத்தவானா, அவர் ஏதோ சொல்லுவார், அப்படிதான் வார வாரம் வந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல? ஆனா பரிசுத்தவான் பைபிள் சொல்லுது. எப்பவுமே பாருங்க, பைபிள் சொல்றத ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நான் வளர்த்துக்கணும். பைபிள் சொல்லுதா நான் பரிசுத்தவானா? எஸ் கடவுளே, நீர் என்னை பரிசுத்தவான் ஆக்கிறதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். நான் எப்படி பரிசுத்தவானேன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் கிரியைகளால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்படவில்லை, கடவுளுடைய கிருபையால் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான்
நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், இதெல்லாம் என் கிரியில் கிடையாது. நான் ஏதோ ரொம்ப யோகிய, ரொம்ப நல்லவன், ரொம்ப உத்தமன்றதுனால அப்படி ஒரு பொசிஷன் எனக்கு கிடைச்சிச்சுன்ற அர்த்தம் கிடையாது. மாறாக கடவுளுடைய கருணை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை என்னை நீதிமானாக்கி இருக்கிறது, பரிசுத்தவானாக்கி இருக்கிறது. கடவுள் என்னை பரிசுத்தவான் என்று அவர் டிக்ளேர் பண்ண பிறகு நான் என் மனசாட்சியில, என் உள்ளத்துல நானும் என்னை பரிசுத்தவானாக எண்ணி பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பரிசுத்தவானை பார்க்கிறார். ஆமென். கடவுள் உங்களை பரிசுத்தவானை பார்க்கிறார். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நம்மளை எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறது மாதிரியே சிலர் பார்ப்பாங்க. அந்த பார்வையே நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துது. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே பாவிகள்ன்ற பிரசங்கத்தை பண்றாங்க, நமக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஆண்டு காலமாக நான் ஒரு பாவி, நான் ஒரு அநீதிமான், நான் ஒரு நீதிமான் கிடையாது, நான் அவ்வளவனு நல்லவன் கிடையாது, எனக்குள்ள பிரச்சனை இது குறை இருக்குது, இதையே நான் சொல்லி என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய எண்ணங்களையும் நான் ஒரு பிரச்சனைக்குரியவன், நான் ஒரு பாவிங்கிறத டியூன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சடனா நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது என் மைண்டு டக்குன்னு அது என்ன பண்றதில்ல, அக்செப்ட் பண்றதுல. பல கோயில் அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம், பட் இந்த கோயில் உடனே அக்செப்ட் பண்ண நான் நம்புறேன். எத்தனை பேர் இங்க நீதிமான் இருக்கிறீங்க? பரவாயில்ல, மற்ற கோயிலுக்கு போனா ஒரு ஆள் சொல்றதே பெரிய விஷயம். அப்படியே சொல்ல நான் ஒரு ஆள் தான் சொல்லுவோம் போலாங்க. எத்தனை பேர் இங்க பரிசுத்தவான் இருக்கிறீங்க? எஸ். மற்றவங்களாம் பாவியா இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு சில வாய்ஸ் எல்லாம் வரல. நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள், நம்ம எல்லாரும் நீதிமான்கள். எப்படி பரிசுத்தவான் ஆனோம்? நாம் கிரியைகளால் பரிசுத்தவான்கள் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என் பாவங்கள் அலற கழுவி என்னை சுத்திகரித்தது மட்டுமல்ல, என்னை பரிசுத்தவானாகவே மாற்றிவிட்டது. பைபிள் சொல்லுதுங்க நீங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லி. பைபிள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மனதை உடையவளாக இருங்க. இப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க? இந்த பரிசுத்தவான்களுக்கு ஆங்கிலத்துல செயின்ஸ்ன்றாங்க. இந்த செயின்ட்ன்றது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. பரிசுத்தவான்களோட வார்த்தையை விட செயின்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. யார் செயின்ட்டா இந்த உலகத்துல டிக்ளேர் பண்றாங்கன்னா, யாருமே தங்களை செயின்ட்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது. அப்படியே செயின்ட்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உயிரோடு இங்க இருக்க போறதும், இங்க உயிரோடு இல்லாதவங்க செயின்ட்னு சொல்லுவாங்க. சென்ட் மேரி, சென்ட் ஜான், சென்ட் ஜோசப், அப்புறம் சென்ட் லூர்து, சென்ட் பீட்டர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் அந்த காலத்தை வாழ்ந்து செத்து போனாலும் செயின்ட்ன்றாங்க. உயிரோடு இருக்கிற ஆட்களை யாருமே என்ன நினைக்கிறது கிடையாது, அவங்க செயின்ட்னு நினைக்கிறது கிடையாது. இந்த செயின்ட்ங்கிறது மற்ற சபைகள், கேத்தலிக் போன்ற சபைகள், ரோமன் கேத்தலிக் போன்ற சபைகள், அவங்க என்ன பண்றாங்க, யார செயின்ட்டா டிக்ளேர் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் இந்த உலகத்துல தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். அந்த வாழ்ற நபர் மேல எந்த ஒரு புகார்கள் என்ன பண்ணிருக்க கூடாது, புகார்கள் வந்திருக்க கூடாது. அந்த வாழ்ந்த நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு தெய்வ வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் செத்து போய் அவருடைய கல்லறையை தொட்டோ, இல்லை அவருடைய உபயோகப்படுத்த ஜபமாலையை தொட்டோ, இல்லை அவர் உபயோகப்படுத்தின ரோமுக்கு தெரியப்படுத்தும் போது, ரோம்ல ஒரு கமிட்டி கேதர் ஆகி என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சனை பற்றின தகவல்கள்லாம் படிச்சு பார்த்து அந்த பர்சனை டிக்ளேர் பண்றதுக்கு, அபிஷியலா டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராமே பண்றாங்க. அந்த பர்சன் செயின்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஜட்ஜஸ் வாதாடுவாங்க. இன்னொரு கூட்டம் அந்த பர்சன் செயின்ட் என்று சொல்றதுக்கு ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க, வாதாடுவாங்க. அதெல்லாம் அவங்களும் ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்படி வாதாடி 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 ஃபைனலா அந்த பர்சன் செயின்ட்ன்றது இட்டலியில, ரோம்ல அபிஷியலா அவங்க டிக்ளேர் பண்ண பிறகுதான் அந்த பர்டிகுலர் பர்சன் உயிரோடு இருக்க மாட்டாங்க. செத்த பிறகுதான் அந்த நியூஸ் வரும். ஏன் ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன், மதர் இல்லவா, மதர் தெரேசா அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. அவங்க இறந்தும் போயிட்டாங்க. 93 4 5 நினைக்கிறேன், 93 4 5 இறந்து போயிட்டாங்கல்ல.
அவங்க இறந்து போன பிறகு கூட அவங்க செயின்ட்டா டிக்ளேர் பண்ணல. அவங்க இறந்து 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகுதான் ரோம் நாட்டில் என்ன பண்ணாங்க, போப் ஆண்டவர் மூலமா மதர் தெரேசா, இனிமே மதர் தெரேசா இல்லை, இனி அவங்க செயின்ட் மதர் தெரேசா அப்படிங்கிறது அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இப்ப மதர் தெரேசா உயிரோடு இருக்கிறாங்களா? உயிரோட இல்ல. அப்ப பாருங்க, வாழ்நாளெல்லாம் தங்களை செயின்ட் ஆக்கி கொள்ளணும்னு வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க செயின்ட்னு டிக்ளேர் பண்ற நேரத்தில் அவங்க உயிரோடவே இல்லாமலே போயிடுறாங்க. இதுதான் ரிலிஜியன், இதான் மதம். நீங்க உயிரோடு இருக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்றது அவங்க காது கேட்கவே முடியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உயிரோடு இருக்கும் போதே சொல்லுது. செத்த பிறகு கேட்கதான் பெரிய பிரச்சனை. உயிரோடு இருக்கும் போதே சொல்லுது, நீங்கள் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவங்க, நீங்க எல்லாருமே செயின்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே தேவனோட ஆலயம், நீங்க எல்லாருமே தேவன் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார், நீங்கள் எல்லாருமே ஜட்ஜா இருக்கிறீங்கன்னு நீங்க உயிரோடு இருக்கும் போதே நமக்கு அறிவிக்கப்படுகிறதான் பைபிளாக இருக்கிறது. ஆகதான் பைபிள் போதிக்கிற இடத்துக்கு போனோம். சும்மா எல்லா இடத்துக்கு போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணவும் கூடாது. பைபிள் டீச் பண்ற இடத்துக்கு போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்றது நல்லது. இது வேஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். அப்ப இங்க சொல்லப்பட்டுள்ள பகுதி என்ன? நீங்க எல்லாரும் ஜட்ஜா இருக்கிறீங்க. எல்லாம் சொன்ன நான் ஜட்ஜா இருக்கிறேன். ஜட்ஜுன்னா அநீதியா ஜட்ஜ் பண்றதில்ல, நான் நீதியா ஜட்ஜ் பண்ண போறேன். நீங்க ஜட்ஜாக இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் வரும், நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க, உலகத்தையே ஜட்ஜ் பண்ண போறீங்க. நம்புறீங்களா? உலகத்தையே நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க. உலகம் உங்க தீர்ப்புக்காக வெயிட்டிங்ல இருக்குது. உலகம் உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஜட்ஜஸா இருக்கு பைபிள் சொல்லுது. பாருங்க, ஒரு விசுவாசியுடைய கேரக்டர், ஒரு விசுவாசியுடைய அந்த பவர் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த விசுவாசியோட நல்லா வாழ்வாங்க. அந்த விசுவாசியோட கேரக்டரே சேஞ்ச் ஆகும். நான் ஜட்ஜ்ன்றதை சொல்லிட்டாங்கன்னா, நீதி அரசா தப்பு செய்யலாமா? செய்ய மாட்டாங்களே. நீதி அரசர் லஞ்சம் வாங்கலாமா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வாங்க மாட்டாங்களே. நீதி அரசர் அநீதியா நடந்துக்கலாமா? நடந்துக்க மாட்டாங்களே. ஸோ ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துப்பாங்க அல்லவா நீதி அரசர்கள். அப்போ இந்த நீதி அரசர்கள், ஜட்ஜு எப்படி நடந்துக்கிறாரோ அந்த மாதிரி பிலீவர்ஸ் எல்லாருமே ஜட்ஜுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அஃபிஷியலாக நான் எப்போ ஜட்ஜ் பண்ண போகிறேன்? ஃபியூச்சரில் உலகத்தை நான் ஜட்ஜ் பண்ண போகிறேன். ஆனால் ஃபியூச்சரில் நான் ஜட்ஜ் பண்ணாலும் இன்னைக்கே நான் ஜட்ஜாக நான் நடந்து கொள்ள வேண்டும். ஜட்ஜுமா நான் நடந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம்புறீங்க? சரி, இதான் கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ். கிறிஸ்துவனுடைய அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி வாழணும் கேட்குறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு எப்படியா இருக்கணும்? இந்த படத்தை தூக்கி போட்டையா? ஒருத்தர் சொல்றாரு, இருக்கிற படத்தெல்லாம் குப்பையில போட்டையா? அதெல்லாம் வேணாம், அலப்பி சாசு. சரி போட்ட, வேற என்ன பண்ண போற? வேறதான் கேட்குறவங்க, என்ன பண்ணுமா? நான் சொன்னேன், உங்க உள்ளமே மாறணும், உங்க எண்ணங்களே மாறணும். சும்மா கிறிஸ்டியன் லைஃப்ன்றது இருக்கிற குப்பையெல்லாம் இதை போய் கொளுத்திட்டா, தூக்கி போட்ட, குப்பையில போட்ட, அது கிடையாது கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப்ன்றது உங்க ஹார்ட்லேயே ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படணும், உங்க மைண்ட்லேயே பெரிய சேஞ்சஸ் ஏற்படணும். உங்களுடைய இன்டர்னலா மாறினது லைஃப்ல பிராக்டிக்கலா தெரியப்படுத்த வேண்டும். வாழ்க்கைனா கிறிஸ்தவனா இவன் தான் இப்படி மாதிரி இருக்குன்ற அளவுக்கு மாறணும். ஆனா அப்படி சொல்ற அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கிறாங்க. சில நேரத்துல கிறிஸ்தவனா ஏன்டா கிறிஸ்தவன் இப்படி இருக்கிறான்ற மாதிரி இருக்குது. இவங்கள மாதிரி இருக்குன்ற அளவுக்கு யாரோ அப்படி ஒரு பிக்சரா யாருமே இல்லை. ஆமென். கிறிஸ்தவ எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டது இங்க படிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர், 6ஆம் அதிகாரம் 1 படிக்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிபடுகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பால் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஸோ கேசஸ் எல்லாமே ரொம்ப அற்பமானது, அது ஒன்றும் ரொம்ப பெட்டரானதுல ஒன்றும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு கேஸோடு இருக்கிறீங்கன்னா, கேஸ் ரொம்ப பெரிய கேஸியா, ரொம்ப மோசமான கேஸா, ரொம்ப யூஸ்லெஸ் கேஸ், அதெல்லாம் அந்த யூஸ்லெஸ் நீங்க ரொம்ப பெருசா பார்க்காதீங்க. கேஸ்னாலே அது ரொம்ப அற்பமானது தான். கேஸ்னாலே ரொம்ப அற்பமானது. அற்பமா நீங்க பாருங்க. அது முதல்ல கேஸை பார்க்கிற விதமே ரொம்ப அற்பமா பாருங்க. நீங்க டீல் பண்றதை ரொம்ப அற்பமா டீல் பண்ணுங்க.
கண்டிப்பா அந்த கேஸ் ரிலீஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கேஸால நீங்க மனதளவுல உடல் அளவுல சஃபர் ஆயிடாதீங்க, மென்டல் ஆயிடாதீங்க, குழம்பிடாதீங்க, சமாதானத்தை இழந்துடாதீங்க. எந்த கேஸா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒண்ணு இருக்குது. எதுவுமே நம்புறீங்க? அது என்ன கேஸா இருக்கட்டுங்க, உலகமே உங்களை ஏமாத்துறதுக்கு நினைக்கிட்டோங்க. இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை உலகத்தில் இருக்கதான் செய்வாங்க. உங்களை ஏமாத்தணும்னு இருப்பாங்க, உங்களை அழிக்கணும்னு இருப்பாங்க, உங்களுக்கு அநீதி நடக்கணும்னு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் யூஸ்லெஸ். அதெல்லாம் ஒன்றும் உதவாத பொருள் அதெல்லாம். ஆனா காட் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. உங்களுக்கு எப்படி அநீதி வந்துடும், கண்டிப்பா நீதி உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே நம்புறீங்க? அப்ப இங்க சொல்றாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஏன் உடனே கோர்ட்டை நாடுறீங்க? ஏன் கேஸை நாடுறீங்க? ஏன் ஸ்டேஷனு போறீங்க? ஒரு ப்ராப்ளம் இருந்தா ஜஸ்ட் அது என்ன ப்ராப்ளமா இருக்கும்? சிவில பட்டு தான் இருக்கும். ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை மணி ப்ராப்ளமா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் ப்ராப்ளமா இருக்கலாம், வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்றீங்க. சிவிலுக்குள்ள வரும்போது ஏதோ அடிதடி கூட நடந்திருக்கலாம், இன்கேஸ் அது கூட நடக்கான்னு சொல்லவே முடியாது. ஸோ இப்படி இருக்குதுன்னு சொன்னா இம்மிடியேட்டா நீங்க கோர்ட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை இப்படி இருக்குதுன்னா பரிசுத்தவான் இடத்துல போங்கன்றாங்க. அந்த பரிசுத்தவான்கள் யார் நான் போய் பார்க்கறது அப்படின்னா வேற யாரும் இல்லை, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அனைவரையும் வேதம் பரிசுத்தவான் என்று அழைக்கிறது. ஏமே அதே நேரத்தில் கொஞ்சம் பைபிள் படிக்கிறவங்க, கொஞ்சம் வெளிப்படையான மனதை உடையவங்க, கொஞ்சம் ரெவலேஷன் மைண்ட் உடையவங்க, கொஞ்சம் அப்டேட்டடான பர்சன். எதுவுமே நம்புறீங்க? கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும் உலகத்தில். நீங்கள் போகிற ஆள் கரெக்டான ஆளாக இருக்கணும். அப்டேட்டே ஆகாத ஓல்டு ஆள்கிட்ட போனீங்கன்னா இருக்கிற ஒரு கேஸ்க்கு ஏகப்பட்ட கேஸ் உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. எப்பவுமே நான் உலகத்தில் கொஞ்சம் அப்டேட்டான ஆளாக பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பல்லு பிரச்சனைனா கூட லேட்டஸ்ட்டாக பல் டாக்டர் யாருன்னு பார்ப்பேன். இருக்கிறதுல இப்போ லேட்டஸ்ட்டாக முடிச்சு வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். சும்மா பழைய டாக்டர் போக மாட்டேன். ஏன்னா பழைய டாக்டர் போனால் பழைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாந்தாலே, பழைய நோட்ஸு பழைய சிலபஸை படித்து கட்டிங் டே ஸ்பேனர் வச்சு பல்ல கழட்டி ஒரு வழி பண்ணி விட்டுருவான். பழைய ஆள்கிட்ட போனால் டேஞ்சர். அன்னைக்கு அந்த காலத்துக்கு அது தகும். பட் இன்னைக்கு ரொம்ப டெக்னிக்கலாக எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக டெவலப்பாக இருக்கிற, புதுசாக சிலபஸ் முடித்து படித்து டாக்டராக இருக்கிற ஒரு புது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பல்ல அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. வலியும் தெரியாது, ரத்தமோ கசியாது. எதுவுமே நம்புறீங்க? அதுதான் கொஞ்சம் அப்டேட்டான ஆளு, கொஞ்சம் புரிதலான ஆளு, அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஆளு, அந்த மாதிரி ஆள்கிட்ட போங்க. பட் எல்லாருமே அவங்க அப்டேட் ஆனாலும் ஆகாவிட்டாலும் டாக்டர் படிச்சவங்க எல்லாருமே யார் தான்? அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஆனா அதுல கொஞ்சம் விவரமான ஆளா இருப்பாங்க. டாக்டர்ஸ்ல யாரா இருப்பாங்க? கொஞ்சம் விவரமான ஆளா இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற ஆளா இருப்பாங்க, எந்த கேஸ் எப்படி டீல் பண்றது தெரிஞ்சக்கூடிய ஆளா இருப்பாங்க. அந்த விதத்துல ரத்தத்தால் மீட்கப்பட்ட அனைவருமே பரிசுத்தவான்கள் தான். இவங்க ஹை, அவங்க லோனை நம்ம யாரும் பிரிக்கவே முடியாது. மீட்கப்பட்ட அனைவரும் பரிசுத்தவான்கள். பட் என்ன, கொஞ்சம் அறிவில்லாத ஆளா இருப்பாங்க, கொஞ்சம் புரிதல் இல்லாத ஆளா இருப்பாங்க. பட் நீங்க போற ஆள் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லையா, நம்ம கோயிலுக்கு வராரு, இந்த பிரதர் கொஞ்சம் நல்லா தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனா இருக்கிறாரு. ஸோ உங்க ப்ராப்ளம் இருந்தா உங்க காங்கிரிகேஷனுக்குள்ளேயே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே, உங்க பிலிவர்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல பிலிவரா பார்த்து, ஏன்னா ஒரு கம்யூனியன் எடுக்கிறோம் அல்லவா, திருவிந்து எடுக்கிறோம் அல்லவா, ஒரே அப்பத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், எல்லாருமே பிட்டு சாப்பிட்றோம், எல்லாருமே ஒரே பாத்திரத்தில் பானம் பண்றோம். அப்போ நம்மளோட சாப்பிடுகிற பானம் பண்ணுகிற எல்லாருமே யாருன்னா நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாருமே யாருமே நாம குறைச்சி மதிப்பிடவே கூடாது, யாருமே நம்ம லேசா நினைச்சிடும் கூடாது. அவங்க எல்லாருமே நம்முடைய இயேசுவின் ரத்த மீட்கப்பட்டவங்கிற அந்த கான்செப்ட்ல பாருங்க. அதில் கொஞ்சம் விவரமான ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அவங்க எப்படி அவங்ககிட்ட போனா நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும்னு பாருங்க. ஸோ கிடைக்குன்னு அந்த மாதிரி ஆள்கிட்ட போங்க. அப்பனா ஒவ்வொரு பிலீவர்ஸும் அப்படிப்பட்ட விதத்துல நீங்க ட்ரெயின் ஆக வேண்டும். எதுவுமே நம்புறீங்க? பிலீவர்ஸ்குள்ளே சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். சிஸ்டர், இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, இந்த ப்ராப்ளத்துக்கு கடவுள் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கொடுப்பாரு. பணம் ஏமா 1 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டாங்க,
போங்க, ஏன் சும்மா இருக்கிறீங்க? உடனே பேப்பர் எடுங்க, உடனே கேஸை போடுங்க, உடனே ஃபைல் பண்ணுங்க. எல்லாம் உங்களை ஏவி விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். உங்களை எங்க வகத்துக்கு தெரிய மாட்டு விடணுமோ மாட்டு விட்டு அவன் வரவே மாட்டான் கடைசி வரைக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் ப்ராப்ளம் இருந்தா கூட நேராக அது போயிடாதீங்க. கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணுவார். ஸோ அந்த கேஸ் நமக்குள்ள இருக்குதா, ஸோ அதை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, நீங்களே தீர்த்துக்குங்க. சார் பிரதர், அவங்ககிட்ட நீங்கள் 1 lakh வாங்கிட்டீங்க, நீங்கள் பணத்தை என்ன பண்ணுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க பணத்தை கொடுத்துருங்க. நம்மளாம் கடவுளை பிள்ளைங்க, நாம் அப்படி ஒருத்தர் பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இது கிடையாது கிறிஸ்டியானிட்டி, இது கிடையாது கிறிஸ்தவம். பரவாயில்ல, உங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கூட என்ன பண்ண, நீங்கள் கொடுத்து அவங்களுடைய கடனை முடிச்சிடுங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி அந்த கேஸ்லேருந்து நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணி அவங்கள அந்த குழப்பத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு, பர்பஸ் வாழ்க்கை பூரா கேஸை போட்டு வாழ்க்கை பூரா வழக்கை நடத்திட்டு வாழ்க்கை பூரா கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்துறதே கிடையாது. இப்படி இருக்கிறாங்க சில கிறிஸ்தவர்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 30-40 வருஷமா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சுத்திட்டே அவங்களுக்கு பொழுதுனைக்கு தான் வேலை, பொழப்பே இதுதான். பொழுதுனைக்கு இந்த கோர்ட்டுக்கு போனோம், அந்த ஸ்டேஷன் போனோம், இந்த ஊருக்கு போனோம், எவனாவது கேஸ் போட்டிருப்பான். ஸோ இது கிடையாது லைஃப், இது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கைன்றது என்ன, நமக்குன்னு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நமக்குன்னு நிறைய அஜெண்டா இருக்கு. நாம ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறோம், கடவுளுக்கு சாட்சியா வாழணும், கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. ஸோ அந்த வேலையில நம்ம ஈடுபடுத்திட்டு இருக்கணுமே ஒழிய சும்மா அந்த கோர்ட்டு கேஸ் நாம சுத்தது இல்லாம எவனா ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே போங்க இந்த செக்ஷன் படி இந்த கேஸ் போடுங்க, கண்டிப்பா உனக்கு தண்டனை. ஒரு ஆளை தண்டிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, ஒரு ஆளை ஜெயிலில் தள்ளுறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பட் பைபிள் சொல்லுது, நீங்க நீதிமான்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள். உங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொன்னா நீங்க ஏன் அநீதிக்கார இடத்துல போவீங்க? நீங்க ஏன் கடவுளை அறியாத நபர்கிட்ட போய் நீதி எதிர்பார்க்கறீங்க? நீங்கள் எல்லாருமே நீதிமான்கள், நீங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க கூடுமான வரைக்கும். எதுவுமே நம்புறீங்க? ப்ராப்ளம் இருக்குதா, பண பிரச்சனை இருக்குதா, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குதா, நீங்களே சால்வ் பண்ணிடலாம். எதுவுமே நம்புறீங்க? பல குடும்பங்கள் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த பணம் விஷயம் வரும்போது, கொடுக்கல் வாங்கல வரும்போது, சொத்து விஷயம் வரும்போது, பல குடும்பங்கள்ல கோர்ட்டு கேஸ்ன்னு போனா இது நம்ம நேரமும் வேஸ்ட் ஆகும், நம்மளோட பணமும் வேஸ்ட் ஆகும், பகையும் அதிகமாகும் சொல்லி சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி அவங்களே ஷேர் பண்ணிட்டு இதை கோர்ட் வரைக்கும் போகாம தடுக்கிற ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க. அது கிறிஸ்துவர் அல்லாதவங்க பண்றாங்க. தேவன் அறியாதவங்க பண்ணும்போது, தேவன் அறிந்தவங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம். உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அல்லவா, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரே, நீங்கள் அநியாயமா நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, நீங்க ரொம்ப ஹாஷா இருக்க மாட்டீங்க, கைண்ட நடந்துப்பீங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார். எதுவுமே நம்புறீங்க? ஏன்னா உங்களுக்கு நீதி வேணும். ஆனா நீங்க நீதி எங்க எதிர்பார்க்கறீங்கன்னா, நீதியே இல்லாத ஒரு ஆள்கிட்ட என்ன போய் பாக்குறீங்க, நீதியை எதிர்பார்க்கறீங்க. பைபிள் சொல்றது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? 2வது வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பாருங்க, பிலிவர்ஸ் யார் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு மோட்சம் போற ஆள் நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல கடவுளுடைய பர்பஸை நிறைவேற்றக்கூடியவர்கள் பிலிவர்ஸ். அல்டிமேட்டா என்ன, கடைசி நாட்கள்ல அவங்க உலகத்தை நியாயந்திருக்க போறாங்க. எல்லாம் உலகத்தை நான் நியாயந்திருக்க போகிறேன். நம்புறீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஜட்ஜ் பண்ண போறீங்க வேர்ல்டு. உங்களுக்கு சில கேஸ் அனுப்புவார் காடு, ஜட்ஜ் பண்ணி என்னுடைய மகள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஐயோ, எப்படி ஜட்ஜ் பண்ணுன்னு தெரியலையே. உலகத்துல நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க? அநீதியா ஜட்ஜ் பண்ணீங்களா, நீதியா ஜட்ஜ் பண்ணீங்களா? உலகத்துல ஜட்ஜ் பண்ண பழகி இருப்பீங்கல்ல. உலகத்துல நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும், அநியாயமா இருக்கக்கூடாது, அநியாயமா தீர்ப்பு செய்யவும் கூடாது. இந்த உலகத்துல பிராக்டிஸ் பண்றீங்கல்ல, இதேதான் ஃபைனல் டேஸ்ல நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க. ஆனா அப்ப பண்ற ஜட்ஜ் வேற மாதிரி இருக்கும். எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ரத்தத்தை விசுவாசியாதவனும் ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான். ஜட்ஜ்மெண்ட் அது ரொம்ப அன்னைக்கு மற்ற கேஸ் தான் வரப்போதில்ல, அங்க ஒரே கேஸ் தான்.
நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, விசுவாசிக்கவில்லையா? இந்த உலகத்துல ஏன் நீ இயேசுவை ரிஜெக்ட் பண்ண? ஏன் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை? அன்னைக்கு அவன் ஆயிரம் கதை சொல்லுவான். இல்லைங்க, இயேசு பற்றி யாரும் சொல்லலை, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. இல்லை அதெல்லாம் தெரியும். இந்த உலகத்துல நீ பண்ண ஒரே தப்பு, குமாரனாக இயேசுவை நீ விசுவாசிக்கவில்லை. உன் பாவங்களுக்காக மரித்த இயேசுவை நீ உன் ரட்சகராக மீட்பராக நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே நீ தேவட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியை இழக்கிறாய் என்பதை நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க. ஹலோ, எதுவுமே நம்புறீங்க? இதெல்லாம் நடக்குமா? பைபிள் சொல்லுவா, குமாரனை விசுவாசிக்கிறவனோ ஆக்கினை தீர்ப்புக்குட்படான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஃபைனல் டேஸ்ல என்ன ஜட்ஜ்மென்ட் நடக்கும்னா, இயேசுவை விசுவாசித்தவன் நீதியின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இயேசுவை விசுவாசியாதவனோ தேவனற்ற ஒரு ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பான். நரகம் சொர்க்கம்ன்றது இப்படிதான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனா கடவுள் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கே அவங்கள ஜட்ஜஸ் சொல்றாரு. இன்னைக்கே நீங்க அதை செய்யுங்கன்றாரு. இன்னைக்கே நீங்க ஜட்ஜ் பண்ணுங்கன்றாரு. ஜட்ஜ் பண்ணுன்னா போய் போற இடத்துல உட்காந்து வா நான் ஜட்ஜ் பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் நம்ம அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண சொல்ல, கோயிலில் உட்காந்து ஆளுக்கு ஒரு சட்டத்தை எடுத்து ஆளுக்கு ஒரு வகை ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொல்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது உங்க குரூப்ல, உங்க டீம்ல, உங்க காங்கிரிகேஷன்ல, உங்க சொசைட்டில, உங்க கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியில ஏதாவது ப்ராப்ளம் சொன்னா பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, உங்ககிட்டயே இருக்கிறாங்க. தேவன் நம்மனவ இருக்கிறான், தேவனை தெரிந்தவர் இருக்கிறான், தேவனோட வார்த்தைக்கு படிக்கிறவர் இருப்பான், கீழ்ப்படிவர் இருப்பான், நல்லவனா இருப்பான், யாரா இருப்பாங்க. அவங்ககிட்ட போங்க, அவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு நல்ல ஒரு டிவைன் கவுன்சிலிங் அவங்களே கொடுப்பார்கள். எதுவுமே நம்புறீங்க? இது நம்ம சட்டத்தை மீற சொல்ல, சட்டத்தை அவமதிக்கலாம் சொல்ல, சட்டத்துக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். ஒரே ஊர்பட்ட வழக்குகள் அங்கே இருக்கும்போது 10 கிறிஸ்தவர்களை கொண்டு போய் பாதி வழக்கில் போட்டால் இருக்கிற வழக்கை விசாரிக்கிறதே அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு டைம் இல்லை, கோர்ட்டு பத்தலை, அதெல்லாம் பல பிரச்சனை. இதுதான் இன்னைக்கு. இது யார் இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் யூதர்களும் இஸ்லாமியர்களும் இதுதான் இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்களும் யூதர்களும் எப்படி சொன்னால், பல பிரச்சனைன்னு வரும்போது அவங்க மஸ்ஜித்தை என்ன பண்ணுறது, டீல் பண்ணிடுது. அவங்கள மீறி போலீஸ் கூட என்ன பண்ணுறது, உள்ள போயிடாது. இன்றைக்கும் அவங்க தான் செய்கிறாங்க. அதுதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவலாயிட்டு இருக்கிறீங்க, இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. பிரச்சனை வரும்போது நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியுமே நீதி அநீதி எதுன்னு தெரியுமே, உங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. யார் பணம் வாங்கினா யார் ஏமாத்துறான்னு கூட தெரியுமே உங்களுக்கு. யார் நிலம் யாருடைய நிலம் இல்லைன்னு அது கூட உங்களுக்கு தெரியுமே. ஒரு விஷயத்த கரெக்டாக கேட்குறீங்க, ஒரு விஷயத்த பிரச்சனை கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க. அந்த விஷயத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்னு வரும்போது பார்ஷியாலிட்டி காமிச்சிடாதீங்க. அந்த விஷயத்தை பற்றி ஜட்ஜ்மெண்ட்னு வரும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க பார்ஷியாலிட்டி காமிச்சிடாதீங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஆளுனோ அப்படிதான் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணுங்க. உங்களுக்கு பகையாளியோ தெரிந்தவனோ தெரியாதவனோ இல்லை சார், அது அவங்களுடைய நிலம், இது அவங்களுடைய பணம், இது அவங்களுடைய ஃபேமிலி, இது அவங்களுடைய விஷயம், நீங்கள் என்ட்ரு ஆகாதீங்க, நீங்கள் வச்சுக்காதீங்க. நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், நீ கண்டிப்பாக சொல்லி நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியும். எத்தனை நம்புறீங்க? ஏதான் ஏசு சொல்ற, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஸோ அவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா, அவங்க கேதராகிற இடத்துலலாம் ஒரு பீஸ் இருக்கும், அவங்க போகிற இடத்துலலாம் ஒரு பீஸ் இருக்கும். சில ஆள்லாம் இருக்கிறாங்க, எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனால் சண்டை வரும், கல்யாணத்துக்கு போனால் சண்டை, பஸ்ஸில் ஏறினா சண்டை, கோயிலுக்கு போனால் சண்டை. அது அவங்களோட காலிங்க. அப்படி என் கல்யாணத்துக்குலாம் நான் 2 பேர்ட்டு சொன்னேன், தயவுசெய்து வராதிங்கன்னு. எனக்கு தெரியும் அவங்க போனால் சண்டை வரும்னு. பத்திரிகையும் கொடுத்து வந்துடாதீங்க தயவு செஞ்சு, எதுவாக இருந்தாலும் ஃபோனில் டீல் பண்ணிக்கலாம். இருக்கிறாங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. வந்தால் சண்டை இல்லாமல் அவங்க ரிட்டர்ன் போக மாட்டாங்க. சண்டையெல்லாம் போட்டு கரெக்டாக பஸ்ஸு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க, இங்கே எல்லாரையும் கொலை போட்டுட்டு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றாரு.
ஸோ தேவனுடைய ஜனங்க பீஸ்ஃபுல்லாக இருங்க, பீஸாக இருங்க, மனசை கெடுத்துக்காதீங்க, குழப்பத்தை உண்டு பண்ணிக்காதீங்க, கேஸை போட்டு மனசை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, கேஸை போட்டு அந்த வழக்கில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க, அதையே ஃபீல் பண்ணி நிற்காதீங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் விவகாரம். நீங்களே அதை என்ன பண்ணிடலாம், அதை சரி பண்ணிடலாம். எதுவுமே நம்புறீங்க? சரி பண்ணிடலான்றாரு, ஆயிடும். கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஆயிடும். ஆகவே இந்த வழக்குகளை பற்றி பேசி கொண்டு இருக்கும் போது 3ஆம் வசனம் சொல்லுது, நீங்க 2ஆம் வசனம் உலகத்தையும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம், எங்க உலகத்தை ஜட்ஜ் பண்ணுவீங்க சார். 2 பேதுருல படிக்கிறோம், 2 பேதுரு 2:4. மறுபடியும் நம்ம இங்க தான் வரப்போறோம். 2 பீட்டர் 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினால கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இங்க 2:4 சொல்லுது, பாவம் செய்த தூதர்களை. எல்லாம் பாவம் செய்த தூதர்களை, லூசிபர் சொல்றோம் அல்லவா, இந்த தூதர் எல்லாம் தேவன் தப்ப விடாமல் கட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் என் பசங்களை வருவாங்க, என் ரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் வருவாங்க. இந்த கட்டி வச்ச ஏஞ்சல்ஸை யார் போய் ஜட்ஜ் பண்ண போறாங்க? ஹலோ, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நாளைக்கு ஏஞ்சல்ஸை நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க. தேவ தூதர்களையே நீங்க தீர்ப்பு செய்ய போகிறீர்கள். அதை கூட படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18 15 17 வரைக்கும். மத்தேயு 18 15 17. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்குகள்னாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. பாத்தீங்களா? உன் சகோதரன் உனக்கு விரோதமா பண்ணா அவனுக்கு என்ன பண்ணு? நீங்க போயிட்டு கவுன்சிலிங் கொடுங்க. தப்பு பண்ணிட்டான்னு அவன் தப்பு ஊரெல்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையப்பா சந்தோஷப்படாதீங்க. ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது உங்க பிரச்சனையை நினைச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் அந்த பிரச்சனை அவங்க ரிலீஸ் பண்றது பாருங்க. போய் கவுன்சிலிங் கொடுங்க, பேசுங்க. ஒருவேளை உங்க வார்த்தை செவி கொடுத்தால் அவன் தப்பு வைக்கப்படுவார்கள். ஆமென். பாருங்க, இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய விவகாரம். ஆனா பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, போய் பிரச்சனை ஏற்படுத்திடுறாங்க. பல இடத்துல இவங்க போகாம இருந்தாலே பிரச்சனை இருக்காது. இவங்க போய் பிரச்சனை ஏற்படுத்துக்கு பதிலாக போகாம இருந்தாலே பிரச்சனை கண்டிப்பா என்ன ஆவாங்க? குறைய ஆரம்பிக்கும். கொரிந்தியர் திருப்பிக் கொள்ளும். மறுபடியும் நம்ம அந்த கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பி வரலாம். ஆறாம் அதிகாரம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? 3ஆம் வசனம் 6:3. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? 2 பேதுருல. அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸே டீல் பண்ண போறீங்க. தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த, தேவனால் தள்ளிவிடப்பட்ட அந்த தேவதூதன் எல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்காரு? இப்போ கட்டி வச்சிருக்கிறாரு. கடவுள் கூட ஜட்ஜ் பண்ணலாம். அவனை இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்காக அவன் கட்ட வச்சிருக்கிறான். அவன் வெயிட்டிங்ல இருக்கிறான். என்னைக்கு இவங்கெல்லாம் வந்து நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்குது. இயேசு இன்னும் வரல. ஸோ இவ்வளவு பெரிய கேஸையே டீல் பண்ண போறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஜட்ஜாக இருக்கும்போது சின்ன சின்ன விவகாரத்துக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆயிருங்க? சின்ன சின்ன விவகாரத்துக்கு எதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு சுற்றி நாளையும் நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணி இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுத்துக்கிறீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேலையை எதுவுமே செய்ய மாட்டீங்க. உங்கள் பர்பஸே இல்லாமல் போடும். பல பேர் வழக்கை போட்டு வழக்க ஆடி 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 கடைசியில் கேஸ் வரத்துக்குள்ள அவன் ஆள் இருக்க போகிறது இல்லை. இதெல்லாம் வந்து
சமாதானத்துக்கு எடுத்துடும். ஆகவே இவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் டீல் பண்ண போறீங்க. இப்ப இருக்கிற கேஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய கேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? இப்ப இருக்கிற கேஸ்லாம் பெரிய கேஸ் நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தால் கூட கடவுளுக்கு முன்னால ரொம்ப அற்பமான ஒரு கேஸ். கடவுளுக்கு முன்னால் ஒண்ணுமே கிடையாது. தேவன் உங்களுக்கு அதை விட மேலானது தர வல்லவரா இருக்க. உலகம் உங்களை ஏமாத்தினாலும் பரவாயில்லங்க, கவலைப்படாதீங்க. ஏமாத்துறான்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு நிச்சயமா நீதி செய்வான். தேவனை மட்டும் நம்பிடுங்க. உங்களை ஏமாத்த நினைக்கலாம், பட் ப்ராப்ளம் இல்லை. உலகம் அப்படி ஏமாத்தலானதான் ஆச்சரியமா இருக்கும். உலகம் ஏமாத்தலையா? உலகம் ஏமாத்துதுன்னு அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே கிடையாது. ஏமாத்தாத ஒரு உலகம் இருந்தால் தான் ரொம்ப எப்படிடா உலகம் போய் ஏமாத்தாம இருக்குது. உலகம்னா ஏமாத்தணுமே, ஏமாத்தலைன்னா அப்போ இது நம்ம பரலோகத்துக்கு இருக்கிற மாதிரி நினைப்பேன் நான். 3 இல்லவா? அப்படி இருக்க 3 படிக்கிறோம். 4 இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் எல்லாம் ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்கள் லைஃப் கேசஸ். அதெல்லாம் இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? ரொம்ப பவுல் இதெல்லாம் பெருசா பார்க்கல. இப்படி ஒரு கேஸ் இருக்குதுன்னா உங்க கோயில் இருக்கிற ரொம்ப அற்பமான ஆளே போதும் அதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்குன்றாரு. இதுக்காக நீங்க இருக்கிற ரொம்ப பெரிய ஆளை பார்க்கணும், ரொம்ப பரிசுத்தவானா பார்க்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கணும்லாம் நினைக்காதீங்க. உங்க கோயிலையே இருக்கிற ஜஸ்ட் ஒரு சாதாரண ஆளை, ஹலோ, அற்பமான ஆளே பார்த்துப்பாங்க. இதுக்காக பாஸ்டர் கூட வர வேண்டிய அவசியமே பல கேஸை டீல் பண்றது பாஸ்டர்ஸ் போனதா இருக்குது. அது கூட தேவையில்லைன்றது. பாஸ்டர்னா அவ்வளோ சீப்பான ஆயிட்டாரா இந்த மாதிரி கேஸ் டீல் பண்றதுக்கு? இந்த மாதிரி கேஸ் டீல் பண்றது நீங்களே போதும். எதுவுமே நம்புறீங்க? சில பாஸ்டர்ஸுக்கு அவங்களை கூப்பிட்டோம் நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க என்ற அளவுக்கு இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, உங்க கோயிலில் இருக்கிற அற்பமான ஆளே போதும், இந்த கேஸை அவங்களே தீர்த்துருவாங்க. சாதாரண பிலிவரே தீர்த்து வைப்பார்கள். எதுவுமே நம்புகிறீர்கள்? நியமித்துக் கொள்ளுங்கள். 5 உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒருத்தன் கூடவா இல்லை, ஒரு ஆள் கூடவா இல்லையா உங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு? 30 பேர் கேதர் ஆவறீங்க, 50 பேர் கேதர் ஆவறீங்க. சில கோயில போனா 5000 பேர் 10,000 பேர்லாம் கூட இருப்பாங்க. சில காங்கிரிகேஷன் போனா 50,000 பேர் வர சபையெல்லாம் இருக்குது. ஆனா அவங்க அவ்வளவு பெரிய சபை இருக்குது, பட் ப்ராப்ளம் வரும்போது அவங்க எங்க நாடுறாங்க? அவங்க கோர்ட்டை நாடுறாங்க, ஸ்டேஷன் நாடுறாங்க, உலகத்தை நாடுறாங்க. அப்போ பவுல் சார் எப்போ 5000 பேர் வராங்கன்றீங்க, 500 பேர் வராங்கன்றீங்க, 100 பேர் கோயிலுக்கு வரான்றீங்க. இவ்வளவு 100 பேர்ல ஒரு பரிசுத்தவான் கூடவா இல்லை, 100 பேர்ல ஒரு ஆள் கூடவா ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த கேஸை தீர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, 100 பேர்ல ஒரு ஆள் கூட உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆள் கிடையாது. நீங்க அங்க போனாலும் ஒரு நபர் தான் சால்வ் பண்ண போறாங்க. அந்த பர்சன் நீங்களே என்ன பண்ணிடலாம், நீங்களே சால்வ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்தவனுடைய பிராக்டிக்கல் லைஃப் என்ன? இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், இந்த விதமா இருக்க வேண்டும். நான் தீர்ப்பு செய்யறேன், நான் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இருக்கிறேன்னா நான் ரொம்ப அநீதிக்காரன் இருந்துடக்கூடாது, நான் அநியாயக்காரன் இருந்துடக்கூடாது. நான் ஜட்ஜா இருக்கிறேன்னா நான் யாரா இருந்துடக்கூடாது, நான் அநியாயக்காரன் இருக்கக்கூடாது, அநீதிக்காரன் இருக்கக்கூடாது, பாவம் செய்யறவனா இருந்துடக்கூடாது, மோசம் பண்றவனா இருக்கக்கூடாது, ஏமாத்துறவனா இருக்கக்கூடாது, மக்களை கவர்ச்சிகரமான விஷயத்தை காட்டி அவங்கள மோசம் பண்ணிடவும் கூடாது. ஸோ இப்படி ஒரு தாட்ஸ் வந்தாலே அங்க கேஸே வராது. முதல்ல எல்லாருக்குமே இந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா, எல்லாருமே ஜட்ஜுன்னும் போது எல்லாருக்குமே நீதியா நடந்துக்கணும், நியாயமா நடந்துக்கணும், அநியாயமா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஜட்ஜா இருக்கிறேன், கடவுள் என்ன ஜட்ஜுன்னு சொல்றாரு சொல்லி இப்படி ஒரு தாட்ஸ் எல்லாருக்குள்ளயுமே வந்தா பாருங்க, ரொம்ப குவாலிட்டியான லைஃப் அவங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். குவாலிட்டி நடந்து கொள்வார்கள். எதுவுமே நம்புறீங்க? அவங்க வாயை திறந்து அநியாயம் பேச மாட்டாங்க, வாயை திறந்து கோழி மூட்ட மாட்டாங்க, வாயை திறந்து வம்பை ஏற்படுத்த மாட்டாங்க, வம்பு பண்ண மாட்டாங்க, சண்டை சச்சரவு பண்ண மாட்டாங்க. அவங்க சமுதாயம், அவங்க சபை, அவங்களுடைய காங்கிரிகேஷன், அவங்க இடம் எல்லாமே ரொம்ப பியூரா இருக்கும், நிம்மதியா இருக்கும். எதுவுமே நம்புகிறீர்கள்? ஆமென்.
ஏன்னா எல்லாருமே இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. எல்லாருமே இப்படி இருக்கணும், எல்லாருமே இப்படி இருங்கன்னு சொல்றதுனால எல்லாருமே என்னன்னு சொல்றாரு, நீங்களாம் ஜட்ஜுன்றாரு. நீங்களாம் ஜட்ஜுன்னும் போது ஒரு ஜட்ஜு போய் பேசலாமான்ற மாதிரி யோசனை வருது. ஒரு ஜட்ஜு போய் சண்டை பண்ணலாமா, ஒரு ஜட்ஜு போய் ஏமாத்தலாமா, ஒரு ஜட்ஜு போய் ஏமாறலாமா? ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும். ரெண்டு விஷயம் இருக்குது. ஏமாத்தத்துக்கே வந்தா கூட ஒரு ஜட்ஜாந்து நீங்க எப்படி ஏமாந்துன்னு கேட்பாங்க. கவனிக்கிறீங்களா? நீங்க ஜட்ஜுன்னும் போது ரொம்ப கிளவரா இருக்கணுங்க, தெளிவா இருக்கணும். இந்த ஊர்ல தான் சொன்னலவா, ஒரு முறை ஒரு 4-5-7 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 7-8 வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன், ஒரு குரூப்பே வந்து சொல்லிச்சு என்கிட்ட, ஐயா எல்லா கோயிலையும் 10,000 ரூபாய் ஒரு விசுவாசி கொடுத்தாச்சுன்னா மாசம் அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா மாசம் 10,000 ரூபாய் தருவாங்களாம். நீங்க ஒரு பாஸ்டா இருக்கிறீங்க, உங்ககிட்ட இவ்வளவு பேர் வராங்க, நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 50,000 ரூபாய் போடுவாங்க, எல்லாருக்கும் 10,000 ரூபாய் மாசம் வரும். நீங்க செய்யுங்க, நீங்க சொல்லுங்கன்னு நம்மளுக்கே வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. கோயில் இந்த மாதிரி ஆள்லாம் இருப்பாங்க, போயிட்டு வாங்கன்றது. அவங்க வேற ஆள், இந்த கோயில் ஆளுங்க தான், இந்த கோயிலே வரவங்க, வாரம் என்னை பார்த்து பேசுறவங்க. இப்ப இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அவங்க ஆலோசனைலாம் கேட்டு நான் இறங்கிட்டு இருந்தேன்னா என்னை நம்பி 50,000 ரூபாய் போட்டோம், நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஹலோ, என்ன கேட்பாங்க? ஒரு பாஸ்டா வந்து நீங்க இப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதுதான் சொல்றது, ஜட்ஜுன்னா ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ரொம்ப உலகத்துல வாழ்றீங்க, நீங்களாம் பரலோகத்துல வாழல. இந்த உலகத்துல ஏமாறவனும் இருப்பான், ஏமாத்துறவனும் இருப்பான், ஏமாந்து போல இருப்பாங்க. சோ உலகத்துல நீங்க தெளிவாயிருங்கள், நீங்கள் விவரமாயிருங்க, நீங்க ரொம்ப நாலேஜபிளா இருங்க, நீங்க ரொம்ப பிரைட்டா இருங்க, நீங்க அறிவில்லாம இருக்காதீங்க, எல்லா அறிவையும் வளர்த்து கொள்ளுங்கள். சிவில்னா என்ன, கிரிமினல் லானா என்ன, உலகம்னா என்ன, தேவன்னா என்ன, விசுவாசினா என்ன, வசனம் என்ன, இதெல்லாம் என்ன சொல்றது? எல்லாம் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நான் படிச்சு கேட்டு என்னை நான் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க எப்ப படிப்பை நிறுத்துறீங்களோ, எப்ப கேட்கறத நிறுத்துறீங்களோ, அப்பவே நீங்க அப்டேட் ஆகிறத நிறுத்திடுவீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சுட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உங்களோட மூளையை நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் விவரமா ஏமாத்தத்துக்கு வழி பண்ணுது. நானே ஏமாந்துருக்கிறேன், பல இடங்களை ஏமாந்துருக்கிறேன். ஏமாறதான் அறிவு வருது. ஓஹோ, நாம உலகத்துல வாழ்றோம், நாம் ஒன்றும் பரலோகத்துல. ஆனா என்னால யாரும் ஏமாத்த விட மாட்டேன். ஏமாந்தா நான் ஒரு ஆள் ஏமாறுவேன், நான் ஒரு ஆள் போய் பணத்தை கொடுத்துருக்கிறேன், ஏமாந்துருக்கிறேன், அதெல்லாம் ஹானஸ்டா நான் ஒத்துப்பேன். பட் என்னால யாராச்சும் ஏமாந்தேன்னா ஒருத்தனும் கிடையாது, என்ன யாருக்கும் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். என்னை எங்கேயும் கூப்பிட்டு போறதும் கிடையாது, என்னை நம்பி யாரும் பணத்தை கட்டுக்கணும் சொல்றதும் கிடையாது. அப்படி யாரும் ஏமாற மாட்டாங்க. அது நல்லது நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைக்கிற அனுபவம். அப்போ 6ஆம் வசனம், சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசம் முன்பாக அப்படி செய்கிறான். சோ அன்பிலிவர்ஸ், அவிசுவாசிகளை முன்னால இப்படி இருக்கிறீங்கன்னா அவன் என்ன கேட்கிறான், நீ அவங்க விசுவாசிகளாம் அங்க கேஸ் போடுறான், உங்க ஆளுங்களை ஏன் இப்படி இருக்கிறாங்க? இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, வெளியில தெரியும் போது விசுவாசிகளுடைய பேர் கெட்டு போது மட்டும் இல்ல, தேவனுடைய நாமம் கூட என்ன பண்ணப்படுதாங்க, தூஷிக்கப்படுது. ஆமென். ஸோ டக்குனு சொல்லுவாங்க பாருங்க, எங்க சண்டை நடந்தா நீங்க கிறிஸ்டின் தானே, நீங்க இப்படி பேசுறீங்கன்னு. அது ஒரு பெரிய, வேற எந்த மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. நீங்க ஹிந்துவா இருந்து எப்படி பேசி யாரும் கேட்கறாங்களா, ஹிந்துவானா அப்படி பேசுவான்ற மாதிரி அவளுக்கே தெரியுது. ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியுது, கிறிஸ்டியன் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான், பட் அப்படி பேசுறதை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னங்க நீங்க கிறிஸ்டியன் இப்படி பேசுறீங்க, கோயிலுக்கு போறாள் இப்படி சொல்றீங்கன்ற அளவுக்கு உலகம் வந்து ரொம்ப வியந்து பார்க்குது. கிறிஸ்தவ அப்படி பேசக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, உலகத்துக்கே தெரியுது, பட் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியாம போது அவங்க கோயில தான் கரெக்டா இருக்கிறாங்க, கோயிலை தாண்டி போன வேற மாதிரி ஆயிடுறாங்க, வேற மாதிரி நடந்து கொள்ள முயற்சி இருக்கிறாங்க. பட் பைபிள் சொல்றது அப்படி இருக்கக்கூடாது. அவிசுவாச மத்தியில கடவுள் நாம் தூஷிக்கப்படுது. ஐ மீன், ஸோ 1 கொரிந்தியர் புக்கு வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படுத்து பார்த்துங்க.
இது பிராக்டிக்கலா ஒரு மனுஷன் வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லப்பட்டது. சும்மா வஸ்திரத்தை மாத்தினேன், கடவுளுக்காக நான் இப்போ 30 வருஷம் கோல்டியே போடலையா, கடவுளுக்காக நான் பட்டு புடவை கட்டுறதே விட்டுட்டேன்யா, கடவுளுக்காக நான் செருப்பு போடுறதே. நீ செருப்பு போறது விடுறதுனாலயோ நகையை போடுற விடுறதுனாலயோ ஆண்டவனுக்கு 10 காசு பிரயோஜனமே கிடையாது, 10 காசு லாபமும் கிடையாது. பட் உங்க கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணதுனால, உங்களுடைய தாட்ஸை மாற்றுவதனால, உங்களுடைய பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் பிராக்டிக்கல் லைஃபை நீங்க வளர்த்துக் கொள்வதனால, இதை கிறிஸ்டியன் எத்திக்ஸ் சொல்லுவாங்க, இந்த எத்திக் நீங்க வர்றதுனால கடவுளுக்கு மகிமை உண்டாக ஆரம்பிக்கும். ஏமேன். என் புள்ளனை இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கிறாங்க பாரு, அப்படி ஒரு லைஃப் தான் காட் வந்து அக்செப்ட் பண்றதை தவிர, நான் இதை விட்டேன் அதை விட்டேன், இதை போடுறது அதை போறேன், அதெல்லாம் வந்து மதவாதிகள் அதுல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. ஆனா அப்ப அதெல்லாம் கழட்டிடுறது உண்மைதான். ஆனா அவங்கிட்ட அன்பும் இருக்காது, கருணையும் இருக்காது, கரிசனையும் இருக்காது. பாவிகளை டீல் பண்ற விதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஷா என்ன பண்றாங்க, அவங்க பாவிகளை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா பாவிகள் மேல் கருணை காட்டணும், ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் கூட இருந்து உதவி செய்யணும், ஒரு கிறிஸ்தவனா இருந்தா தன் சகோதரனோடு அவன் இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அன்போட ஐக்கியத்தோட சமாதானத்தோட வாழணும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அது ஆமென் இல்லவா? 7 நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதும் இல்லை. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கு அப்படி செய்கிறீர்கள். 9ஆம் வசனத்தில் படிக்க போகிறேன். இது வந்து 20 நிமிஷம் இருக்கிறது. நம்ம அது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முடிச்சிடலாத. பியூரிட்டி அமாங் பிலீவர்ஸ், தூய்மையானதை பற்றி பேசப்படுது. எப்படி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணுன்றதை பற்றி தூய்மை எல்லாம் தூய்மை கிறிஸ்துவ மத்தியில் தூய்மை இருக்கணும். எது தூய்மைன்றது அவங்க நினைக்காம இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தூய்மைன்னா வெண் வஸ்திரத்துல தான் இருக்கு தூய்மை நினைக்கிறாங்க அல்லவா? தூய்மைன்னா இங்க என்ன சொல்லுது, 9ஆம் வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள், வேசி மார்க்கத்தாரும். இங்க சொல்லப்படுற இந்த கேஸ் எல்லாம் சிவில்ல வரும். இப்ப சொல்லப்படுற இந்த கேசஸ் எல்லாமே எந்த லா கீழே வருது? சிவில் லா கீழே வருது. சிவில் லானா என்னன்றது உங்களுக்கு டவுட் இருந்தீங்கன்னா இங்க பாருங்க. வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த சிவில் கிரிமினல், இந்த சிவில் கிரிமினலா இருக்கிறவங்க எல்லாருமே சிவில் இந்த வழக்கில் குற்றவாளிகளா இருக்கிறவர்கள் எங்க நுழைய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. முதல்ல படிக்கும் போது சிவில் லோனா என்னன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அல்லவா? அதான் அந்த கொடுக்கல் வாங்கல், பண விவகாரம், சொசைட்டியில் எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்றது பற்றி தான் சிவில் லாக்கில் வருது. அப்போ இதுதான் குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வேசிகள், விபச்சாரக்காரர்கள், திருடர்கள், எல்லாம் திருடர்கள், பொருளாசைக்காரர்கள். திருடர்கள்னா கோயிலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கோயிலே திருடுறதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க. ஒன்று நேரத்தை திருடுறதுங்க, பிரசங்கியார்ன்ற பேர்ல மேலே போய் உட்கார்ந்து என்ன பண்றது, முதல் திருட்டு இங்கே தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க டைம் எல்லாம் திருடுறது. 2 அவங்களுக்கு யூஸே இல்லாத தேவனால் அறிவு சொல்லப்படாதவைகளாம் அவங்களுக்கு கொண்டு போய் திணிக்கிறது. 3 அவங்க மைண்டை கெடுக்கிறது. 4 கில்ட்டி கான்சியஸ், குற்ற மனசாட்சியும் குற்ற உணர்வையும் ஏற்படுத்துவது. 5 கலங்கி அவங்கள பொய்யான ஒரு மார்க்கத்தில் வழிநடத்துவதான் சிவில் லாவா இருக்குது. தப்பான விவகாரம், திருட்டு வேலையை அங்கதான் முதல்ல நடக்குது. எதுவுமே நம்புறீங்க? ஸோ பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர்னா எல்லாருமே நெக்லிஜென்சி பண்றது, எல்லாருமே நீச்சமா பார்க்கறது, ரொம்ப தப்பா பார்க்கறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படி சொல்றது. யூஸ்லெஸ் மாதிரி ஒரு மாதிரி பண்ணாதீங்க. எல்லாருமே தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டலாம் பாருங்க. யாருமே தவறாய் கணக்கு பண்ணாதீங்க. யாருமே
குறைச்சி மதிப்பும் இடாதீங்க. ஏன்னா நீங்க எப்படி அவங்களும் அப்படிதான். ஏன்னா எல்லாரும் ஒரே அப்பத்தினாலும் ஒரே பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறோம். சரீரத்தை நாம் புசிக்கிறோம், ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். நான் புசிச்ச பிறகு என் பக்கத்துக்கு சகோதரன் புசிக்கிறான், நான் பானம் பண்ண பிறகு என் சகோதரனும் பானம் பண்றான். இந்த அப்பத்துல பானம் பண்ணுகிற புசிக்கிற எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள். நாளைக்கு அவனுக்கு எதுனா நான் கூட நிக்கணும், எனக்கு எதுனா அவன் கூட நிக்கணும். அவனை நான் ஏமாத்திரக்கூடாது, என்னை அவனும் ஏமாத்திரக்கூடாது. இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிடவும் கூடாது. எதுவுமே நம்புறீங்க, பணம் இருக்கிறவன ஒரு மாதிரி இல்லாத ஒரு மாதிரிலாம் பார்த்துறாங்க. சொசைட்டி அப்படி தான் பார்க்கறதில்ல. பட் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகளாக பாருங்க. எதுவுமே நம்புறீங்க. ஸோ இந்த பார்ஷியாலிட்டி, இந்த பிரச்சனைலாம் எங்க இருக்குதுன்னா வெளியில கூட இல்லைங்க, உள்ளதான் இருக்குது. ஒரு சில கோயிலுக்கு போய் இதெல்லாம் இருக்கும். கரெக்டாக தசமாக கொடுக்குற ஆளுக்கு ஒரு முன்னால் வர வச்சு அந்த ஆளுக்கு நல்லா மரியாதை பேசுறது, கொடுக்காதால ஒரு மாதிரி, பணம் கொடுக்குற ஒரு ஆளை ஒரு மாதிரி, பணம் கொடுக்காத ஒரு ஆளை ஒரு மாதிரி, இது மாதிரிலாம் டீல் பண்ண. இன்னும் சொல்லப்போனால் இங்கெல்லாம் நிறைய பேர் வரீங்க, பட் யார் என்ன கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. யாராவது வந்து நேரில் கொடுத்தாதான் உண்டு. பல பேர்லாம் எனக்கு கேட்கவே மாட்டீங்க, சொல்லலாம் ஃபோன் பேலே பண்ணிடுறீங்க, ஜிபே பண்ணிடுறீங்க. எவ்வளோ யார் என்ன தராங்க எதுவுமே நான் கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என் பார்வையில் யார் எவ்வளோ கொடுக்குற முக்கியம் இல்லை. என் பார்வையில் எல்லாருமே கடவுள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக நான் பார்க்கிறேன். இவங்களை கொடுக்குறவங்க கொடுக்க அப்படி ஒரு டிவிஷனே மைண்ட்லேயே கிடையாது. அது சரியானதும் கிடையாது. பட் இந்த ஆலயத்தில் நிறைய ஹானஸ்ட் பீப்புளாக இருக்கிறாங்க, எனக்கு சொல்லவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் போட்டு விட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், சாரி சிஸ்டர் ரிப்ளை பண்ண முடியல, ஜிபே பண்ணிங்க, கொஞ்சம் வேலையாக பரவாயில்லப்பா சார், நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் போட்டு. நிறைய பேர் இங்கே ஜிபே பண்ணுறாங்க, ஃபோன்பே பண்ணிடுறாங்க, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. பட் என்னுடைய ரிப்ளை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கொடுத்ததுனால தான் கோயில் ஒரு வேல்யூ, கொடுக்கலான ஒரு வேல்யூ கிடையவே கிடையாது. எல்லாரும் கடவுளுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக நான் பார்க்கறது மட்டுமல்ல, நீங்கள் கூட அப்படி ஒருத்தர் பார்க்கணும். உங்க பக்கத்துக்கு ஆளு ஏழையோ பணக்கார அது உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்க பக்கத்துக்கு ஆளு ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, உங்க பக்கத்துக்கு ஆளு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, உங்க சகோதரன், உங்க சகோதரி. நாளைக்கு பிரச்சனைனா நீங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்கள கைட் பண்ணணும், அவங்கள மறுபடியும் கடவுளுக்குள்ள வழி நடத்த வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கு கூட இருக்குது. ஆமென். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசனக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தீங்களா. இந்த சிவில் கிரிமினலா இருக்கிறவங்க, இந்த சிவில் குற்றவாளிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசுகளா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே விழுந்து போன தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடிய ஜட்ஜஸா நாம் இருக்கிறோம். நாம் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நம்முடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நியாயமா நடந்துக்கணும், நீதியா நடந்துக்கணும், யதார்த்தமா நடந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம்புறீங்க. கவர்மெண்ட்டையும் ஏமாற்றக்கூடாது, தேவனையும் ஏமாற்றக்கூடாது, சமுதாயத்தையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அதே நேரத்தில் சமுதாயத்தில் நாம் சில நல்ல காரியத்தை செய்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். ஆமென். இந்த ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஒரு சில நேரங்களில் 11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டலாம் இருந்தீர்கள். ப்ரீவியஸாக நாம் இருந்தோம்னு சொல்கிறாங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, இப்போவே நீங்கள் சயின்ஸ் தான், இப்போவே நீங்கள் பியூரிஃபை தான், இப்போவே நீங்கள் நீதிமான்கள் தான். ஆனால் முன்னால் நீங்கள் எல்லாருமே எப்படி இருந்தீங்கன்னா சிவில் குற்றவாளிகளாக இருந்தீங்க. முன்னால குற்றவாளிகளா இருந்தீங்க, பாவிகளா இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க பாவிகளானா இப்ப நீங்க பாவிகளே கிடையாது. ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. 12 எல்லாவற்றையும் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு,
அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இதுதான் ஒரு கிறிஸ்டியனுடைய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்க வேண்டும். கிறிஸ்டியன்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன? செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திருட முடியாதுன்னு ஒன்றும் முடியாது, ஏமாற்ற முடியாத ஒன்றும் இல்லை. ஏமாற்றலாம், கொள்ளையடிக்கலாம், பணத்தை சேர்க்கலாம், மோசம் பண்ணலாம், எப்படி வேணா வாழலாம். எனக்கு அப்படி வாழவும் தெரியும், இப்படியும் வாழவும் தெரியும். எதுவுமே நம்புறீங்க. பட் பவுல் சொல்றாரு, எப்படி வேணா நான் வாழலாம், எல்லா அறிவு எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு தகுதியே இருக்காது. எனக்கு அது எனக்கு தகுதி இருக்காது. நான் ஜட்ஜ் ஆச்சு, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளாயிடுச்சு. கடவுள் என்ன ஜட்ஜா பார்க்குறாரு, கடவுள் என்ன செயிண்டா பார்க்குறாரு, கடவுள் என்ன ஆலயமா பார்க்குறாரு. இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய எனக்கு தகுதியா இருக்குமா? ஹலோ, இப்படி ஒரு அநியாயத்தை நான் செய்யலாமா? எதுவுமே நம்புறீங்க. ஆனால் பிலீவர்ஸ் அன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா? ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு வாரமும் அவங்கள சொல்லிட்டே இருக்காங்க, இப்படி இருக்காதுங்க, அப்படி இருக்காதுங்க. அவங்கள சொல்லி சொல்லி அப்படி இருக்காதுன்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்க யாரா இருக்கிறான்னு சொல்லுங்க. அவங்களாம் யார்? அவங்களாம் ஜட்ஜஸ், அவங்க செயின்ட்ஸ், அவங்களாம் தேவனுடைய ஆலயம், தேவனே அவங்களுக்குள்ள இருக்கிறார். இப்படி சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவன் அப்படி நடந்துக்க மாட்டான். எதுவுமே நம்புறீங்க. நான் வந்து ஒவ்வொரு வாரமும் கூப்பிட்டீங்க, இதை செய்யாதீங்க, திருடாதீங்க, போய் பேசாதீங்க, கரெக்டாக இருங்க, அது சொல்றது கிடையாது. நீங்க யாருன்னு சொன்னாலே நீங்க யாரா இருக்கணுங்கிற சர்க்கியூட் வந்து உங்க மைண்ட் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. நீங்க ஜட்ஜுன்னு ஜட்ஜனா எப்படி நடந்துக்கணும், செயின்ட்னு செயின்ட்னு எப்படி நடந்துக்கணும், தேவன ஆலயமா தேவன ஆலயமா நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மார்க்கத்தை மைண்ட் எனக்கு காண்பிக்க ஆரம்பிக்குது. எப்படின்னா லைக் ஜிபிஆர்எஸ் மாதிரி. ஜிபிஆர்எஸ் மேப் என்ன சொல்லுது, இங்கேருந்து நான் கோயம்பேடுக்குன்னு போனோன்னு நான் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே டக்கு 4 ரூட்டை காட்டுது. கோயம்பேடுக்கு இப்படி போகலாம், அப்படி போகலாம், எப்படி வேணா போகலாம், நீ எதை சூஸ் பண்ண போறேன்னு டக்குன்னு சொல்லுது. அப்போ நான் எங்க போகணும்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னு ரூட்டு காட்டுற மாதிரி அந்த ரூட்ல நான் டிராவல் பண்ண முடியுது. அந்த மாதிரி நீங்க யாரா இருக்கிறீங்கன்றது உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ண உடனே நீங்க யாராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று காண்பிக்குது. விளங்குதா நான் பேசுறது? நீங்க ஜட்ஜுன்னு இவ பாருங்க, ஜட்ஜுமா நடந்து வைப்பீங்க, இவ போய் கரெக்டா போவீங்க, கரெக்டா இருப்பீங்க, கரெக்டா பேசுவீங்க, கண்ணா பின்னு வாயை திறக்கவே பேசமா அநியாயம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவங்க உள்ளத்தை சொல்லுது, நான் ஜட்ஜ், நான் கடவுளால் தேவனால் நீதிபரராய் பார்க்க போறேன். ஒரு காலம் வரும்போது தேவ தூதர்களே நான் என்ன செய்ய போறேன், நியாயம் தீர்க்க போறேன். நம்புறீங்களா? வேகமா படிச்சு முடிச்சு அடுத்த ஒரு வேற சாப்டருக்கு போயிடுவோம். என்ன நிமிஷத்துல முடிச்சிடலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க அது சொல்ல எல்லாம் அனுபவிக்க உண்டு, எனக்கு அதிகாரமா எனக்கு தகுதி இராது. வயிற்றுக்கு 13 வயிற்றுக்கு போஜனத்துக்கு வயிறம் ஏற்கும், ஆனாலும் தேவன் எதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். சோ உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. பட் காட் எதுக்கு ஓனர்னா, என்னோட சரீரத்துக்கு காட் ஓனரா இருக்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்க சரீரத்துக்கு நீங்களே ஓனர் கிடையாது. முதல்ல உங்க சரீரத்துக்கு நீங்களே ஓனர் கிடையாது. உங்க சரீரத்துக்கு ஓனர் காட். உங்க சரீரம் தேவன் ஆலயம், தேவன் ஆலயமாகிய சரீரத்தை தேவன் இருக்கிறார். அவர் ஒன்றும் வாடகைக்கு வரல. ஹலோ, காட் ஒன்றும் என் உள்ளத்துல கொஞ்சம் உள்ளந்தறிய இந்த ஒரு மாசம் உள்ளத்தை தங்கிட்டு போறேன், அவருன்னு வாடகைக்கோ லீஸுக்கோ, இது அவர் வீடுங்க, இது அவரோட ஆலயம். அவர் ஆலயமாக்கி அவர் காசு போட்டு வாங்கியிருக்காரு. இது புறம்போக்கு ஸ்தலம் கிடையாது, நினைச்சத்துல கொட்டகை போட்டு தங்கறதுக்கு. காடு வந்து அப்படிப்பட்டவரும். நிறைய கிறிஸ்டியன் பீப்புள் எங்க கோட்டை ப்ராப்ளம் பண்றாங்க தெரியுமா? எனக்கே சொன்னாங்க இந்த ஊருக்கு வந்தவொடனே, ஐயா அங்க ஒரு புறம்போக்கு ஸ்தலம் இருக்குது, போய் கொட்டகை போட்டு அங்க வர்ஷிப் போயிட்டு வாண்டது. நான் வந்து வானத்தையும் பூமி படைத்த கடவுளை வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறேன். புறம்போக்கு ஸ்தலத்துல கொட்டகை போட்டு அந்த ஸ்தலத்தை தேவனை வர்ஷிப் பண்ண நான் இங்க வரல. எதுவுமே நம்புறீங்க? ஸோ காட் வந்து சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவர் தங்கனா பட்டா இருக்கிறதா தங்குவார், பட்டா இல்லாத இடத்துல அவர் தங்க மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? அது பிசிக்கல் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், எல்லாமே அப்படிதான். இந்த ஹார்ட்ல காட் தங்கி இருக்கிறார். நீங்களே தேவனுடைய
ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி வாசம் இருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது காடுக்கு நான் வீடு கொடுத்துட்டேன்னு சொல்லி. இல்ல, இந்த வீடே காடு தான். இந்த பாடியே, இந்த சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறார், பணம் போட்டு வாங்கி இருக்கிறாரு, ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார், உயிர் கொடுத்து இந்த பாடியை அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாரு. அவர் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல அவர் குடிகொண்டிருக்கிறார். அவர் பர்ச்சேஸ் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் அழிக்கவே முடியாது. ஆகவே இந்த ப்ராப்பர்ட்டி காடுது. இந்த காடுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இந்த காட் ப்ராப்பர்ட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஒழுங்கா முடிய கிடிய வெட்டி, ஒழுங்கா மேக்கப் கீக்கப் பண்ணி, சுகர் கிகர் வந்து ஒழுங்கா மாத்திரை மருந்து போட்டு இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுங்க, கரெக்டா வச்சுக்கோங்க. அதர்வைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாடியை பற்றி பைபிள் சொல்லும்போது, இந்த பாடி எதுக்கு கடவுள் இருக்காருன்னா, இந்த பாடி எதுக்குன்னா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என் சரீரம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? எத்தனை நம்புறீங்க? கடவுள் இந்த எனக்குள்ள தங்கி இருக்கிறார். என் வீடு என்னுடைய வீடு இல்லை, அவருடைய வீட்டில் அவர் தங்கி இருக்கிறார். நான் தான் அவருக்குள்ள தங்கி இருக்கிறேன் அல்லவா? நான் அவருக்குள்ள இருக்கிறேன்னு தவிர அவர் ஒன்று எனக்குள்ள, அவர் ஒன்று என் வீட்டில் வாடகைக்கு வரல, அவர் வீட்டில் நான் இருக்கிறேன். இந்த இருதயம் என்னும் ஆலயத்தில் கடவுள் இருக்கிறார். இந்த ஹோல் பாடி கர்த்தருடையது. எல்லாம் என்னோட முழு சரீரம், என் உச்சம் தலை முதல் என் பாதம் வரை கர்த்தருடையது. என் சரீரம் முழுவதும் தேவனை மகிமைப்படும்படியாக தேவன் எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்க. இந்த உலகத்தில் நான் வேலை செய்யணும், பல இடத்துக்கு போகணும், வரணும், வர்ஷிப் பண்ணணும், எல்லாத்துக்குமே பாடி தேவை, இந்த ஹெல்த் தேவை, இந்த கால் தேவை, கை தேவை. இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. எதுக்கு? இதெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக. எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவது. நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்கே காட் வந்து குளோரிஃபை ஆகணும். ஒரு இடத்துக்கு போற கடவுள் மகிமைப்படணும். கடவுளுக்கு மகிமை இல்லாத இடத்துக்கு இந்த பாடி போகவே கூடாது. எத்தனை நம்புறீங்க? சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறதே தப்புன்னு போதிச்சு வச்சிட்டாங்க. இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஏன்னா போயிட்டு வந்து இன்னும் அவருக்கு நல்ல மகிமையாக வாழ முடியும். ஆமே. சரி, அது பின்னால் பாதிப்போம். சரி, 13 படிக்கிறேன். 14, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? ஹலோ, என் கை இல்லை, உங்க கையில கர்த்தரோட கை அது. என் கண்ணு இல்லை, கர்த்தருடைய கண்ணு இது. என் கை, என் கண்ணு இல்லைங்க. இந்த உலகத்துல உங்களுதுன்னு சொந்தம் பண்ணவே முடியாது. கர்த்தர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த ஹோல் பாடி இருக்கின்ற அவயவம், ஈவன் ஒரு விரல், இந்த விரல் கூட கர்த்தருடையது. என் விரல் கிடையாது, எந்த சொந்தம் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்ல, இது எத்தனை நரம்பு இருக்குதுன்னு எனக்கு டாக்டர் சொன்னாதான் உண்டு இத்தனை நரம்பு இருக்குதுன்னு. எந்த அந்த தெரிஞ்சிருக்குமே, எந்த இல்ல, அதனால எனக்கு சரியா தெரியல. இந்த விரல்கள், இதுல இருக்கிற நகங்கள், இந்த ஹோல் பாடி இருக்கின்ற அவயவங்கள் எல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடைய அவயவமா இருக்கிறது. அப்பனா இந்த விரலால கடவுளை மகிமைப்படுத்தணும், இந்த கையால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த கை வந்து அடுத்தால் அடிக்கிறதுக்கு இல்ல, இந்த வாய் அடுத்தால சபிக்கிறதுக்கு இல்ல, இந்த கால் கண்டவங்களை மற்றவங்களை எட்டி உதைப்பதற்கு இல்ல, தூஷிப்பதற்கு இல்ல. இந்த ஹோல் பாடி காடை பிரைஸ் பண்ணுவதற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார். ஏமேன். அடிக்கிறான் பார் அப்படின்லாம் ஆள இருக்கிறாங்க. கையின்னா அடிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார் போல. தப்புங்க. கையை கடவுள் அடிக்கிறதுக்கு கொடுக்கலாங்க, அரவணைக்க கொடுத்துருக்கிறாரு. விழுந்து போனவனே தூக்கி எடுக்க கொடுத்துருக்கிறாரு. அடுத்தவனை கண்ணீரை துடைக்க கொடுத்துருக்கிறாரு. போய் அவனை இன்னும் குத்தி அவனை இன்னும் காயப்படுத்துறதுக்கு கொடுக்கல கையை. வாய் எது கொடுத்துருக்கிறாரு? உங்க வார்த்தையால மற்றவனை தேத்துங்க, கடவுளை பிரைஸ் பண்ணுங்க, கடவுளை மகிமைப்படுத்துங்க. இந்த வாயால கடவுளை நாம மகிமைப்பட வேண்டும். ஐ மீன், வார்த்தையால காயப்படுத்தாதீங்க, வார்த்தையால அடுத்தவளை நோகடிக்காதீங்க. வாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
ஆமென். ஆலயத்துக்கு போறீங்களா, கையை காலை வச்சு சும்மா அப்படியே தப்பா நிக்காதீங்க. ஆலயத்துக்கு போறீங்களா, கர்த்தர் கொடுத்த கையை கர்த்தருக்கு யூஸ் பண்ணுங்க. இது ஒன்றும் கையொன்னும் கிடையாது. அவர் கொடுத்த கையை நீங்க நல்லா யூஸ் பண்றீங்க, சாப்பிட்றதுக்கு, ஜிலேபி சாப்பிட்றதுக்கு, பாயாசம் குடிக்கிறதுக்கு. அவர் கொடுக்குற கையை நீங்க நல்லா யூஸ் பண்றீங்க, நல்லா வண்டியை ஓட்டுறதுக்கு, அதுக்கெல்லாம் கை தேவைப்படுது. ஆனா ஆலயத்துக்குன்னு வரும்போது கைகளை தட்ட கை வரமாட்டேங்குது. ஆலயத்துக்கு வரும்போது கைகளை உயர்த்த கை வரமாட்டேங்குது. கடவுளை மையப்படுத்த வரமாட்டேங்குது. அது என்னமோ உங்க கை மாதிரி இல்லைங்க, கர்த்தர் கையுங்க. அது கர்த்தருடைய கையை நீங்க யூஸ் பண்றீங்க, வாரம் ஃபுல்லா யூஸ் பண்றீங்க, சாப்பிட யூஸ் பண்றீங்க, வண்டி ஓட்ட யூஸ் பண்றீங்க, வேலை செய்ய யூஸ் பண்றீங்க. இவ்வளவு பவரான ஹார்ம்ஸ் கரங்களை ஏன் மகிமைப்படுத்த வர மாட்டேங்குது? ஹலோ, கோயில போனா இதில் சொல்லி இல்லை, இது என் கைகள் தேவனுடையவைகள், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். பாடல் பாடும்போது கண்களை உயர்த்தி என் உள்ளம், என் மனம், என் ஆவி, என் ஆத்துமா, என் கைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும். ஆமென். பிரசாதம் கேட்கும் போது கரணை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சோ கை அதுக்கு தான் எல்லாம் அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். எதுவுமே நம்புறீங்க? பின்னால நாம் அடுத்த வாரம் வரும்போது நம்ம இங்கேருந்து வாசிச்சு நான் முடிச்சிடலாம். அடுத்த வாரம் கூடுமானால் 7ஆம் அதிகாரத்தையும் நான் வாசிக்கிறேன். 15 மட்டும் முடிச்சிடுறேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? எல்லாம் அவயவங்கள். அப்ப அவயவம் சொன்னா உங்களுடைய ஃபிங்கர்ஸ் முதற்கொண்டு ஒரு விரல் கூட உங்களுக்கு கிடையாது, ஒரு தலை முடி கூட உங்களுக்கு கிடையாதுங்க, எல்லாம் கர்த்தருடையது. அப்ப எல்லாவற்றிலும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அவை அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இப்படிலாம் இருக்கிறதுனால என் கையும், என் காலையும், என் கண்ணையும், என் அவயவங்களையும் பாவத்துக்கோ தீமைக்கோ, பாவம் தீமைன்னு சொன்னா கடவுளுடைய நாமம் மகிமைப்படாம நான் வச்சுக்கலாமா? கடவுளுக்கு மகிமையா இருக்கணும். என் கண்கள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய கைகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், என் குரல் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். கோயிலுக்கு பாடியோட போயிருக்கிறேன், ஹோல் பாடி, எல்லா அவயவங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரசங்கம் பண்ணும்போது ஷார்ப்பா பிரசங்கத்தை கேட்கணும், பாடும்போது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த கோயில் என்ன நினைக்கிறாங்க, இங்க கோயில கையே தட்டக்கூடாது போல. யாரு சொன்னா? கையை நீங்க தட்டாம இருக்கிறீங்க. இங்க யாராச்சும் வர்ஷிப் பண்ணா நான் உட்காந்து கையை தட்டி நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது ரொம்ப ஹைஃபை கோயில், கை தட்டாம இருக்குன்னு நினைக்கிறது பெரிய பாக்கியம் கிடையாதுங்க. கையை தட்டாம இருக்குன்னா உங்களுக்கு தேவனுக்கு குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்க யாருன்னு இன்னும் உங்களுக்கு சரியா புரியல. உங்க அவயவமெல்லாம் உங்களுக்கு நினைச்சுன்னுக்கிறீங்க. கிடையாதுங்க. கடவுளுடைய அவயவம், கடவுளுடைய சரீரம், கடவுளுடைய கோயில், நீங்கள் கடவுளுடையவர்கள். இந்த உலகத்துல அவர் சரீரத்தை வச்சு நீங்க வாழ்றீங்க, அவர் சரீரத்தை வச்சு உங்களுக்காக வாழ்றீங்க. ஆனா அவர் சரீரம் உங்களுக்காக வாழும்படி கொடுக்கவில்லை. அவர் சரீரத்தை வச்சு யாருக்காக வாழ வேண்டும்? நான் எதுவுமே நம்புறீங்க? அவருக்காக நான் வாழ வேண்டும். என் அவயவங்கள் அவருக்காக, என் உள்ளம் அவருக்காக, என் மனம் அவருக்காக, என் இருதயம் அவருக்காக, என் கரங்கள் அவருக்காக, எனக்குரிய எல்லாம் அவருக்காக. ஸோ அவருக்காக வந்தாலேயே நான் நல்லா ஆயிடுவேன். எனக்காக போனாலேயே உருப்படாம போடுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஆமென். அவர் நாமம் மகிமைப்படட்டும். அவர் நாமம் என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என் சரீரத்திலே அவர் நாமம் மகிமைப்படுவதால். அதுக்கு அடுத்த வாரம் கரெக்டாக கை தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். தட்டலன்னா நீங்க யார் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. இந்த கையெல்லாம் நீங்க விட்டமின்ஸ்லாம் கொடுத்து நீங்க வளர்க்குற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. கை கடவுளுடையது. எல்லாம் என் கைகள், என் வாய், என் கால், என் சரீர அவயவங்கள் எல்லாம் கர்த்தருடையது. கரங்களை நாமத்தை படும். எழுப்பி நிற்கலாம். அடுத்த வாரம் தேர்வு இருக்குது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் அதுக்குள்ள நான் படிக்க போறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம்.